அன்பானவர்களே, இப்போது இந்த வீடியோவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது சாதாரணம் அல்ல. இந்த வார்த்தை உன் வாழ்க்கைக்காகவே இருக்கலாம். என் பிள்ளையே, நீ பல நாட்களாக மனதில் ஒரு பாரத்தை வைத்திருக்கிறாய். யாரிடமும் சொல்லாமல் அதை அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து என்னால் இனிமேல் முடியுமா என்று கூட நினைத்திருக்கலாம். மற்றவர்கள் உன் நிலையை புரிந்து கொள்ளாமல் நீ தனியாக இருப்பது போல் உனக்கு தோன்றி இருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வருகிறேன். நீ தனியாக இல்லை. நீ மறக்கப்பட்டவர் அல்ல. நீ யாருக்கும் முக்கியம் இல்லை என்று நீ நினைத்திருந்தாலும் எனக்கு நீ மிகவும் முக்கியம். நீ கடந்த நாட்களில் அழுத அந்த கண்ணீர் என்னிடம் வீணாக போகவில்லை. நீ செய்த ஜெபங்களும் என்னிடம் மறக்கப்படவில்லை. அதனால் தான் இன்று நான் உன்னை நினைத்தேன். உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் தொடங்கப் போகிறது. நீ இப்போது பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்கள் உன் பாதையில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இனி பயப்படாதே. உன் வாழ்க்கை இங்கேயே நின்று விடாது. நீ தொடர்ந்து முன்னே நட. ஏனெனில் இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஆரம்பமாகிறது. என் பிள்ளையே, நீ கடந்த சில நாட்களாக உன் வாழ்க்கையை நினைத்து அமைதியாக இருந்திருக்கிறாய். சில நேரங்களில் உன் மனதில் ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு வருத்தம் வருகிறது? மற்றவர்கள் வாழ்க்கை சுபலமாக போகும் போல உனக்கு தோன்றி இருக்கலாம். ஆனால் உன் பாதை மட்டும் கஷ்டமாக இருப்பது போல நீ உணர்ந்திருக்கலாம். நீ முயற்சி செய்தாய். நீ விடாமல் போராடினாய். ஆனால் பல நேரங்களில் வாசல்கள் மூடப்பட்டது போல் உனக்கு தோன்றி இருக்கலாம். சில கனவுகள் உன் கைகளில் இருந்து தப்பி சென்றது போல் நீ நினைத்திருக்கலாம். ஆனால் சில இரவுகளில் நீ அமைதியாக அழுதிருக்கலாம். நீ இன்று சந்திக்கும் இந்த கஷ்டங்கள் நாளை உன் வலிமையாக மாறும். ஒரு தங்கம் அதன் மதிப்பு தெரியும் முன் அது தீயில் சோதிக்கப்படுகிறது. அதுபோல உன் வாழ்க்கையும் இந்த காலத்தை கடந்து வலிமையானதாக மாறப்போகிறது. நீ இப்போது பார்க்கும் இந்த இருள் நீண்ட நேரம் இருக்காது. விரைவில் ஒரு புதிய ஒளி உன் வாழ்க்கையில் உதயமாகும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் திரும்ப வரும். நீ காத்திருந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன்வரும் காலம். ஏனெனில் உன் வாழ்க்கையில் சிறந்த அத்தியாயம் இன்னும் தொடங்கவில்லை. சில நேரங்களில் உன் வாழ்க்கையை பார்த்து நீ அமைதியாக சிந்தித்து இருப்பாய். ஏன் என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று உன் மனதில் ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஒரு காலத்தில் நீ நம்பிக்கையுடன் இருந்தாய். பல கனவுகள் உன் இதயத்தில் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அந்த நம்பிக்கையை சிறிது சிறிதாக குறைத்திருக்கலாம். சில மனிதர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம். சில சூழ்நிலைகள் உன்னை மிகவும் காயப்படுத்தி இருக்கலாம். அதனால் சில நாட்களில் நீ மிகவும் அமைதியாக உள்ளத்தில் வலிமையுடன் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் உன் முடிவு அல்ல. நீ இழந்தது என்று நினைத்த பல விஷயங்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் புதிய வடிவத்தில் திரும்ப வரும். நீ இப்போது பார்க்கும் இந்த அமைதி ஒரு தோல்வி அல்ல. அது ஒரு புதிய ஆரம்பம். நீ இன்று மனதில் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை விடாதே. நீ இன்று புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் நாளை உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் இன்னும் முன்பாக இருக்கிறது. என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் சில விஷயங்களுக்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறாய். நீ மனதில் வைத்திருந்த சில ஆசைகள் இன்னும் நடக்கவில்லை.
அதனால் சில நேரங்களில் என் நேரம் இன்னும் வரவில்லையா என்று நீ எண்ணி இருக்கலாம். மற்றவர்கள் முன்னே போகிறவர்கள் போல் உனக்கு தோன்றி இருக்கலாம். அவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் விரைவாக நடக்கிறது போல நீ பார்த்திருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் மட்டும் அது தாமதமாக இருப்பது போல் நீ உணர்ந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனி நேரம் இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கான அந்த நேரம் இன்னும் வரவில்லை என்பதுதான் சில விஷயங்கள் காத்திருக்கிறது. நான் உனக்காக தயார் செய்யும் விஷயங்கள் சிறியதாக இல்லை. அதனால் அது சரியான நேரத்தில் வர வேண்டும். நீ இன்று காத்திருக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு நீ காத்திருந்த காலம் வீணாக போகவில்லை என்று நீ உணர்வாய். அதனால் இன்று மனம் தளராதே. நீ காத்திருக்கும் நேரம் ஒரு தோல்வி அல்ல. ஏனெனில் உன் வாழ்க்கையில் சரியான நேரம் அருகில் இருக்கிறது. அந்த நேரம் வந்தபோது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் மாற்றம் கொண்டு வரும். நீ வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக காத்திருக்கிறாய். நீ செய்த ஜெபங்கள், உன் இதயத்தில் இருக்கும் ஆசைகள் எப்போது நிறைவேறும் என்று நீ நினைத்திருக்கலாம். சில நேரங்களில் நீ நம்பிக்கையுடன் இருந்தாய். ஆனால் நேரம் கடந்து போகும்போது மனம் சோர்ந்து போகலாம். இது ஒரு நாள் நடக்குமா என்று கூட நீ உன் மனதில் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி சொல்ல வருகிறேன். நீ செய்த ஜெபங்கள் வீணாகவில்லை. நீ காத்திருந்த அந்த ஆசீர்வாதங்கள் மறைந்து போகவில்லை. சரியான நேரத்தில் அவை உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ இழந்தது என்று நினைத்த சில வாய்ப்புகள் மீண்டும் உன் வாழ்க்கையில் திரும்ப வரலாம். நீ மூடியதாக நினைத்த சில கதவுகள் மீண்டும் திறக்கப்படலாம். ஏனெனில் நான் வைத்திருக்கும் வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. நீ நம்பிக்கையுடன் முன்னே நடந்தால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். ஏனெனில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாக்குறுதி நிறைவேறும் நாள் அருகில் இருக்கிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உன்னை மிகவும் சோர்வடைய செய்திருக்கலாம். நீ முயற்சி செய்த பல விஷயங்கள் உன் எதிர்பார்ப்பை போல நடக்கவில்லை என்று தோன்றியிருக்கலாம். அதனால் சில நேரங்களில் நீ அமைதியாக உன் மனதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் நல்லது ஒரு நாள் வருமா? ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி சொல்ல வருகிறேன். உன் வாழ்க்கை இங்கேயே நின்று விடாது. நீ இப்போது பார்க்கும் இந்த நிலை நிலைத்திருக்காது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கப் போகிறது. நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி ஒரு நாள் உன் வாழ்க்கையை தேடி வரும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் உன் இதயத்தில் உயிர் பெறும். நீ சோர்ந்து போன அந்த நாட்கள் உன் வலிமையாக மாறும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருப்பேன். நான் உன்னை இந்த பாதையில் தனியாக விடமாட்டேன். அதனால் இன்று மனம் தளராதே. நம்பிக்கையை பிடித்துக்கொள். நீ இன்று புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் நாளை உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். இன்று நான் விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன். என் வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்கிறது. என்னை எதிர்த்து வந்த எல்லா தடைகளும் இன்று உடைந்து போகிறது. நான் பயப்பட வேண்டியவன் இல்லை. ஏனெனில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இன்று நான் அறிவிக்கிறேன். என் வாழ்க்கையில் இருந்த இருள் ஒளியாக மாறுகிறது. என் பாதையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. நான் இழந்தது என்று நினைத்த பல விஷயங்கள் மீண்டும் என் வருகையில் திரும்ப வருகிறது. இன்று நான் அறிவிக்கிறேன். என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்.
என் வீட்டில் ஆசீர்வாதம் நிறையும். என் முயற்சிகள் வீணாகாது. நான் செய்யும் உழைப்பு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்று நான் விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்குகிறது. என் எதிர்காலம் நம்பிக்கையால் நிறைந்துள்ளது. என்னை தடுக்க வந்த எல்லா பயங்களும் இன்றிலிருந்து விலகிப் போகிறது. ஏனெனில் கர்த்தர் எனக்காக வழி செய்கிறார். இன்று முதல் என் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் வருகிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என் வாழ்க்கையை உயர்த்துகிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, அவர்களின் வாழ்க்கையில் உங்கள் சமாதானம் நிறையட்டும். அவர்களின் மனதில் இருக்கும் எல்லா கவலையும் நீங்கட்டும். கர்த்தர் கடந்த காலங்களில் சந்தித்த கஷ்டங்கள் வலிமைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். அவர்களின் இதயத்தை உங்கள் ஆறுதலால் நிரப்புங்கள். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கும் குடும்பங்களில் உங்கள் ஆசீர்வாதம் பொழியட்டும். அவர்களின் வீட்டில் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும். கர்த்தாவே, அவர்களின் பாதையில் இருந்த தடைகளை அகற்றுங்கள். அவர்கள் காத்திருந்த நல்ல வாய்ப்புகளை அவர்களின் வாழ்க்கையில் திறந்து வையுங்கள். அவர்களின் உழைப்பை ஆசீர்வதியுங்கள். அவர்களின் முயற்சிகளை வெற்றியாக மாற்றுங்கள். கர்த்தாவே, உடல் நலத்தோடு போராடுவதற்கான நீங்கள் தொடுங்கள். உங்கள் குணமாக்கும் சக்தி அவர்களின் வாழ்க்கையில் செயல்படட்டும். அவர்கள் சிந்திய கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுங்கள். அவர்களின் மனதில் இருந்த பயத்தை நம்பிக்கையாக மாற்றுங்கள். இன்று முதல் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வரட்டும். நல்ல செய்திகள் அவர்களை தேடி வரட்டும். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் உங்கள் ஆசீர்வாதத்தால் காத்தருளும். அவர்களின் வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சியாக மாறட்டும். இந்த அனைத்தையும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இந்த வீடியோவை இப்போது வரை பார்த்திருந்தால் இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருக்கலாம். இந்த வார்த்தை உனக்காக இருந்தது என்று நீ உணர்ந்தால் கமெண்டில் ஒரு ஆமென் என்று எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகிறது என்று நம்பிக்கையுடன் எழுதுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் இதே வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இதே மாதிரி ஜெபங்கள், ஆசீர்வாத வார்த்தைகள் மற்றும் இயேசுவின் ஆறுதல் செய்திகள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.